மாதூராப்பட்டி உள்ள ஊர்களில் பள்ளிகளுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத போதே நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த விராலிமலைக்கு இவ்வளவு பணிகளை நாம் பண்ணி கொடுத்திருக்கிறோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டா இன்னும் பல்வேறு திட்டங்களை, இன்னும் பல்வேறு பணிகளை இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் செஞ்சு கொடுப்பார். அந்த வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். நீங்க ஒரு வாக்குறுதி கொடுங்க. அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பேன்ற கொடுங்க. நிச்சயம் செய்வீங்களா? அதே மாதிரி நம்முடைய செல்லப்பாண்டியன் வரும்போது சொன்னாரு, நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைப்போவது உறுதி. மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார போறாரு. அப்படி உட்காரும் போது எனக்கு இன்னும் சில கோரிக்கைகளை நான் வைக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஆட்சி வந்தோன்னு நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறாரு. அரசு கலைக்கல்லூரி நிச்சயம் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி திருநல்லூர், கட்டாக்குடி உள்ளிட்ட ஊர்களில் புதிய சமுதாய நலக்கூடங்கள் வேணும்னு கோரிக்கை. விராலூர் ஊராட்சியில திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சிவன் கோயில் வரைக்கும் சாலை அமைச்சு தரணும்னு கோரிக்கை. விராலிமலையில அரசு கல்லூரி காலேஜ், அன்னவாசல் இழுப்பூர் விராலிமலையில மருத்துவமனைகளை மேம்படுத்தணும்னு கோரிக்கை. தென்னலூர்ல ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை. மிக மிக முக்கியமான கோரிக்கை. நீங்க அத்தனை பேரும் சொல்ற கோரிக்கை, இந்த தொகுதியில் அரசு அறிவியல் கல்லூரி அமைக்கப்படணும்னு கோரிக்கை. விட்டமாப்பட்டியிலிருந்து தொப்பட்டியாதபுரம் வரைக்கும் தார் சாலை அமைக்கணும். 15 கிலோமீட்டருக்கு தார் சாலை அமைச்சு கொடுக்கணும் கோரிக்கை. தேராவூரில் உள்ள ஆதி திராவிடர் தெருவில் சிமெண்ட் சாலை போட வேண்டும்னு கோரிக்கை. நார்த்தாமலை சித்தன்னவாசல் அன்னவாசல் வழியா கீரனூர் இழுப்பூருக்கு புதிய பேருந்து வழித்தடம் வேணும்னு கோரிக்கை. விளத்துப்பட்டி ஊரராட்சியில ஊரணியை தூரவாரி பராமரிக்கணும்னு கோரிக்கை. முக்கியமான கோரிக்கை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.